நம் வாழ்க்கை இவ்வுலகில் ஒரு சிறிய பயணம் மட்டுமே. இந்த பயணத்தில் தினமும் சிறிய செயல்களை செய்து நம் இறையச்சத்தையும் பாக்கியத்தையும் அதிகரிக்கலாம். இன்று நாம் அனைவரும் தினமும் செய்யக்கூடிய சிறந்த 10 அமல்களை பார்ப்போம். காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வை நினைத்து திக்ரும் துஆவும் செய்யுங்கள். இதுவே நம்முடைய நாளை பாக்கியமாக்கும் சிறந்த தொடக்கமாகும். தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சிறந்த அமல். நேரம் தவறாமல் தொழுதால் அல்லாஹ்விடம் நெருக்கம் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். தினமும் பலமுறை அஸ்தஃப்ருல்லாஹ் என்று சொல்லுங்கள். இது பாவங்களை அழிக்கும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவன் பால் திரும்புங்கள். நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்ல வார்த்தை பேசுதல், வழி சுத்தம் செய்தல், இவையெல்லாம் சிறந்த அமல்களாகும். நாம் அற்பமாக கருதப்படக்கூடிய சிறிய அமல்களை அணு அளவு செய்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்மையை வாரி வாரி வழங்குகிறான். சிறிய அமலாக இருந்தாலும் அற்பமாக கருதாமல் அதற்கும் நமக்கு நன்மை உண்டு. ஒரு மனிதன் பாதையில் நடந்து சென்றபோது முற்கிளையைக் கண்டு அதை எடுத்து அகற்றிப் போட்டார். அவரின் இந்த நல்ல செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவ மன்னிப்பு அளிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெற்றோரிடம், சகோதரர்களிடம், குடும்பத்துடன் கருணையுடன் நடந்து கொள்வது அல்லாஹ்விற்கு பிடித்த ஒன்றாகும். வழியில் நாம் சந்திக்கும் ஒரு முஸ்லிமை பார்த்து நல்ல எண்ணத்துடன் புன்னகைத்தால் அதற்கும் நன்மை கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இப்படிப்பட்ட ஓர் அருமையான மார்க்கத்தில் இருக்கும் நாம் அதன் சிறப்பைப் பற்றி தெரியாமல் இருக்கின்றோம். உன்னுடைய சகோதரனுடைய முகத்தைப் பார்த்து நீ சிரிப்பது கூட உனக்கு நன்மையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்மில் அதிகமானோர் தர்மம் செய்யும் விஷயத்தைப் பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ளனர். அதாவது அதிகமான பொருளைத்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. தூய்மையான சம்பாத்தியத்தில் தூய்மையான எண்ணத்துடன் நம்மால் முடிந்ததை தர்மம் செய்தாலும் அதற்கு இறைவனிடம் கூலி உண்டு. நமக்கு அது அற்பமாகத் தெரிந்தாலும் இறைவனிடம் அது மிகப்பெரியதாக இருக்கும். யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரீச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றைத் தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களின் குதிரைக் குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றவருக்காக நாம் துஆ செய்தால் அதற்காக அதிக நன்மைகள் கிடைக்கின்றன. எத்தனையோ பேர் நம்மிடம் துஆ செய்யும்படி சொல்லியிருப்பார்கள். அதை நாம் அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துஆ செய்தால் உனக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவருக்காக வேண்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தேவையற்ற பேச்சுக்களைப் பேசாமல் நல்ல வார்த்தைகளைப் பேசுவதால் அதிக நன்மையை அடைய முடியும். நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பேரீச்சம் பழத்தின் கீற்றைக் கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க நினையுங்கள். இல்லையென்றால் நல்ல வார்த்தையின் மூலம் நரகத்தை விட்டு தப்பியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தினமும் குறைந்தது சில ஆயத்துகள் படிக்கவும். ஒவ்வொரு எழுத்துக்கும் பல மடங்கு நன்மைகள் உண்டு. அல்லாஹுவுக்கு 99 பல பெயர்கள் உள்ளன. அந்த பெயர்களை யார் மனனம் செய்கிறார்களோ அந்த மனிதனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் கூறுகிறான். பெயரை மனப்பாடம் செய்வதற்கு கஷ்டம் கிடையாது. நாம் தினமும் பஸ்ஸில் பயணம் செய்பவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பெயர் என்ற அடிப்படையில் 99 நாளைக்கு 99 பெயர்களை மனனம் செய்யலாம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100இல் 1 போக 99 திருப்பெயர்கள் உள்ளன. அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார். அல் வஹாப், வாரி வழங்குபவன். யா வஹாப், எங்கள் மீது உன் பரக்கத்தை பொழிந்து இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக. அல் கஹார், அடக்கி ஆளுபவன். யா அல் கஹார், எங்கள் எதிரிகளை வென்று
எங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றுவாயாக. அர் ரஸாக், உணவளிப்பவன், வழங்குபவன். யா ரஸாக், நாங்கள் ஒருபோதும் நினைத்துப் பார்க்க முடியாத ஆதாரங்களிலிருந்து எங்களுக்கு வழங்குவாயாக. அல் ஃபத்தா, அனைத்து கதவுகளையும் திறக்கும் இறைவன். யா ஃபத்தாஹ், எங்களுக்கு கருணை, வெற்றி மற்றும் வழிகாட்டுதலின் கதவுகளை திறப்பாயாக. அல் ஆலிம், யாவும் அறிந்தவன். யா அலிம், எங்களுக்கு நன்மைக்கு வழிவகுக்கும் ஞானத்தையும் அறிவையும் வழங்குவாயாக. அல் காபீத், கைவசப்படுத்துபவன். யா காஃபிட், எங்களிடமிருந்து எல்லா தீங்குகளையும் தடுத்து உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவாயாக. அல் பாசித், தாராளமாக கொடுப்பவன். யா பாசித், உமது கருணையாலும் புரிதலாலும் எங்கள் இதயங்களை விரிவுபடுத்துவாயாக. அல் ஹாஃபித், தாழ்த்த செய்பவன். யா காஃபித், எங்கள் சுமைகளை குறைத்து எங்கள் போராட்டங்களை எளிதாக்குவாயாக. அர் ராஃபி, உயர்த்துபவன். யா ராஃபி, எங்களை அறிவிலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் உயர்த்துவாயாக. அல் முஇஸ், மேன்மை அடைய செய்பவன். யா முஇஸ், உமது வழிகாட்டுதலையும் கருணையையும் கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. அல் முதில், இழிவடைய செய்பவன். யா முதில், எங்களை அவமானத்திலிருந்து பாதுகாத்து கண்ணியத்தை நோக்கி எங்களை வழிநடத்துவாயாக. அஸ் சமீர், அனைத்தையும் செவியுறுபவன். யோ சமி, எங்கள் பிரார்த்தனைகளைக் கேட்டு எங்கள் தேவைகளுக்கு பதிலளிப்பாயாக. அல் பசீர், அனைத்தையும் பார்ப்பவன். யா பசீர், எங்கள் போராட்டங்களைப் பார்த்து உமது ஒளியால் எங்களை வழிநடத்துவாயாக. அல் ஹகம், தீர்ப்பளிப்பவன். யா ஹகாம், எங்களுக்கு நீதியுடனும் கருணையுடனும் தீர்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.